ஹலோ காய்ஸ், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மும்தாஜ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே அரபியில் மும்தாஜ் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது ஒரு அழகு ரெஸ்டாரண்ட். உள்ளே போய் பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தடுப்பாக வச்சு டேபிளை போட்டு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா பச்சையாக ஃப்ரோசன் பண்ண மீனும் சரி, மசாலாவாக ஃப்ரோசன் பண்ண மீனையும் ஷோகேஸில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சலாடோட டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனில் ஓப்பனாக நம்ம பார்க்குற மாதிரியே வச்சுட்டு அவங்க கொத்துக்கறி போட்டிருந்தார். அவர் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேயராக ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக வெட்டின காய்கறி சலாடும் வச்சுருந்தாங்க. சரி, இப்படியே வேடிக்கை பார்க்குறத விட்டுட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை பிடிச்சி உக்காந்துட்டோம். அவங்க உட்காந்த உடனே ஆர்டர் எடுக்க வந்துட்டாங்க. கூட்டமும் இல்லையா, அதனால் டக்குன்னு வந்துட்டாங்க. சரின்னு மெனு கார்டை பார்த்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணி அப்பாவும் அப்பா ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டாங்க. அவரும் அதை பக்காவாக நோட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டாட்டாவை கட்டிட்டு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஃபுட்டு கொண்டு வரத்துக்குள்ளே நாங்கள் இவங்களை சந்தித்தோம். لا ما في خلاص. كلام انتظار ولا في ويلكم ويت ابع نزل هاي بينا اسمه الكريم يا اخوي. اسمه الكريم عبد العزيز ما شاء الله. كيف هذا كويس كويس. واضح انت خلاص طلبته ولا لسه؟ ايه طلبته الحمد لله. هذا صاحب المطعم؟ ايه ما شاء الله. انت صاحب المطعم؟ لا مو صاحب المطعم. يعني احنا عندي يوتيوبر. ما شاء الله. يوتيوبر الله عز وجل نزلنا بقناه موبايل. جميع المملكه في المسجد بين الاحياء. يعني مسجد روح مسجد، بعد كده في مطعم بين هذول مطعم عربي مطعم هندي عشان افضل المطاعم. ايه افضل المطاعم هنا في المملكه. المطاعم الهنديه من الاوائل. نمبر 1. هذه هذا خارج يعني انت شبابنا يحبونا في اغراض اكل هندي. اكل سبيسي. ايه والله بس في مره ايه شوي ما شاء الله. هذا اكل، هذا مطعم اصلا هندي جنوب. هذا الجنوب كله زياده اكل فلفل. ما شاء الله. الحين في العربي شباب هنا كله اكل زياده. الحين نعرف اكل هندي، بنجوري، بساله، تبكه، يعني كله حاجه تعرفها. مرقي يعني هنا واحد زياره هند ولا شيء ولا تعليم ولا زياره كل لا هنا ما بيروح هند ان شاء الله. روح كله هندي يجي سعوديه. لا روح، يعني في ناس كثير يا حبيبي. هذا روح هند دور، يعني ما في حاجات زياده فلوس. ما في زياده فلوس شويه بس اكل حاجات كله نظيف. روح زياره ان شاء الله. ايش اسم قناه يوتيوب؟ كيلو ولا هذا لايف ما في لايف. لا ما في لايف. في هذا فيديو ان شاء الله تيجي الصبح هنا. ما شاء الله. كم تبغى ان شاء الله نفتح 10 ان شاء الله يعني ان شاء الله نسوي اشتراك. انكد كم 900 اشوف الحمد لله الشهر على ظهرنا. لسه يقطع هذا 6 شهور تقريبا. كويس. شوف اللي جو اثنين هذول البيج بوس، هذول الكبار، هذول الام في الموضوع. هذول اكثر ناس. اهلا جو يصفقون. اهلا يا صفق. هلا والله هلا لا يرجع هذا يوتيوب ابو ملاك. لا ينزل.
خلاص انا عليك خلي تيجي எல்லாம் பேசிட்டு சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தோம். அப்போ தான் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். இதெல்லாம் யாருக்குங்க வரும்? சும்மா ஒரு பேச்சு கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேபிளுக்கு வந்துடும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கடை புரட்டி புரட்டி பார்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வரிசையாக லைன் அப் பண்ணிட்டாங்க. ரோட்டி, பிரியாணி, புரோட்டா, சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணாலும் அந்த அப்பளத்தை வறுத்து வேறு வச்சுட்டாங்க. சரி நாம் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னது கண்ணில் முதல்ல எனக்கு தோணிகிட்டே இருந்தது ஃப்ரெஞ்சு ஃப்ரை. ஃப்ரெஞ்சு ஃப்ரையாக அந்த சிக்கனும் தான். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பீட்ரூட்லாம் போட்டு கேரட்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலாம். சரி அதிலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை கண்ணாக இருந்துச்சா அப்படியே சாய்ச்சி விட்டேன். லைட்டாக சாய்ச்சி விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்துருந்துச்சு. அந்த நான் எடுத்து பார்த்தீங்களா, கார்லிக் நான், அது கீழே பட்டர் நான். சரி நான் எடுத்து பிச்சு வைக்கலான்னு பார்த்தா பிக்கவே முடியல. சரின்னு சுருட்டி நம்ம தட்டையில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சுருட்டி வச்சுட்டேன். சரி நானும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்கைக்கு தால் வந்துருந்துச்சு. அந்த தால் எடுத்து கொஞ்சோண்டு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தால் எடுத்தேன். தால் நல்லா திக்காகவே இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் நல்லா நிறையாவும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த பாத்திரம் தான் தெரியுமே, ஹோட்டல்லலாம் வெளியில் பார்க்க பெருசாகவும் உள்ள சின்னதாகவும் இருக்கும். அந்த பாத்திரத்தில் தான் வச்சுருந்தாங்க. சரி முறைப்படி அப்படி இல்லைனாலும் நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே உள்ள வழக்கம் போல் இருக்கிற ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. சரி நம்ம ரோட்டியை பிச்சு சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கவே முடியலங்க. கொஞ்சம் நல்ல ரப்பராக தான் இருக்குது. ஆறிடுச்சுன்னா அப்படி ஆகிடும் இங்கே இருக்கிற ரோட்டியெல்லாம். சரின்னு ஒரு வழியாக பிச்சு அந்த தாலில் முக்கி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க. உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. பிளேட்டில் எல்லாம் வச்சு பிச்சு சாப்பிட்றதுக்குள்ளே ஆறிடுச்சு. அதனால தான் அது ரப்பராக இருக்குது போல். சரி அடுத்து நம்ம அந்த சிக்கன், ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன், அதாவது மும்தாஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் சிக்கன் சாப்பிட போகிறேன். அதை எடுத்து ஒரு பைட்டு வச்சான் பாருங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, கேப்சிகான்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பீட்ரூட் கேரட்டோட டேஸ்ட்டு லைட்டாக அதில் வருது. இதுவும் ஓகே, பக்காவாக இருந்துச்சு. அதுவும் போன்லெஸ்ஸில் கொடுத்தாங்களா, நமக்கு போன்லெஸ்னாலே பயங்கர இஷ்டம். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த ரோட்டியை பிச்சு அதில் ஒரு சிக்கன் பீஸை வச்சு அழகாக அப்படி சுருட்டி அதை அந்த தால்லையும் லைட்டாக டிப் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஸ்பைசியாகவும், வெளியில் இருக்கிற தால் ஒரு மாதிரி ஸ்பைசி கம்மியாகவும் பக்காவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நான் ரோட்டியை வரிசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்களா செம்ம ரப்பராக இருக்குது ரோட்டி. இது இப்படி ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தட்டைக்கு வந்து இதெல்லாம் பிச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அது ஆறிடுச்சு. அதில் என்னோடய மிஸ்டேக்கும் இருக்குதான்னு வச்சுக்கோங்க. பட் அது சூடாக இருக்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் அதே நிறைய இடத்துல இங்கே சாப்பிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். உண்மையாக இது பக்காவான ரொட்டி தான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் நான் ஏன் தட்டையை காலி பண்ணிட்டேன். சரி பரோட்டா வந்துச்சே, பரோட்டாவும் சாப்பிடுவோன்னு பார்த்தா அதுவும் பயங்கர ரப்பரியாக இருக்குது. இங்கே இதே தான் கைஸ், இங்கே சில்னஸாக இருக்குது இப்போ கிளைமேட்டு. அதனால் அந்த பரோட்டா வந்து ஆறிடுச்சுன்னா ரப்பர் ஆகிடுது. சரி நம்ம தால் எடுத்து அந்த பரோட்டாவுக்கு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு தால் எடுத்து போட்டு அந்த பரோட்டாவை எடுத்து அந்த தாலில் பரட்டுன்னு பரட்டி ஒரு வாய் வச்சான் பாருங்க. உண்மையாக இந்த காம்பினேஷன் வந்து நானுக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பரோட்டாவுக்கு செட் ஆகலை, ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் தான் இருக்குது. பட் நானுக்கு செட் ஆகுது. பட்டரில் முக்கிய எடுத்த நானுக்கு இது பக்காவான காம்பினேஷன். அதேமாரி கார்லிக் நானுக்கும் பக்காவாக தான் இருந்துச்சு. சரி அந்த சிக்கனில் கொஞ்சம் நேரத்தில் மசாலா மட்டும்தான் மிஞ்சுது. அதை பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு வைப்போம்.
இந்த சிக்கனில் கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்து போட்டு பரோட்டாவோட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் தூக்கி வச்சு பரோட்டாவை பிச்சு அதில் அந்த மசாலா ஃப்ரெஞ்சு ஃப்ரை எல்லாத்தையும் வச்சு ஒரு சுருட்டுன்னு சுருட்டி அதை எடுத்து ஒரு வாய் வச்சோம் பாருங்க. வாய் பத்தில் அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பக்காவாக இருந்துச்சு. பரோட்டாவுக்கும் அந்த சிக்கனுக்கும் வேற லெவல். விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, உண்மையாக அந்த சிக்கன் வாங்கினா அந்த 2 பரோட்டா ஃப்ரீங்க. அவங்க 2க்கு பதிலாக 4 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கனோட காஸ்ட்டு பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் கருவேப்பிலலாம் போட்டிருக்காங்க. இங்கே 1 இனுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலையே கிட்டத்தட்ட 3 ரியால் 4 ரியால் மாதிரி போட்டிருக்க கடையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் இங்கே கருவேப்பிலலாம் பயங்கர காஸ்ட்லி. அதெல்லாம் அள்ளி வீசி செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பயங்கரமான ஒரு ரேட்டை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கே கப்பு சிப்புன்னு ஆகிடுச்சு. சரி பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாவை சொல்லியிருந்தேன். அவங்க அதை எடுத்து பிளேட்டில் வச்சு கறி பீஸ் எல்லாம் பிச்சு பிரியாணியோடு வச்சு ஒரு வாய் வச்சாங்க. வச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு க்யூரியாசிட்டி கூரையை பிச்சுக்கிச்சு. சரி நாமளும் கப் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரியாணி எடுத்து பிளேட்டில் போட்டேன். சரி அதிலிருந்து ஒரு மட்டன் பீஸையும் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பவுலை தூக்கி வச்சுட்டேன். பவுலில் ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்குங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. சரி பிரியாணி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொலன்னு இல்லாமல் வேறையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக வேறு இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு அந்த மட்டன் பீஸை பிச்சு அந்த ரைஸோடு வச்சு எடுத்து ஒரு வாய் வச்சேன். இந்த மலபார் பிரியாணியில் நிறைய மசாலா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பிரியாணி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் தெரில. நம்ம ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஓரளவுக்கு நார்மல் பிரியாணி தான். இங்கே மோஸ்ட்லி இந்த மலபார் பிரியாணி தாங்க கிடைக்கிது. கூட பார்த்தீங்களா அப்பளம். சரின்னு அந்த அப்பளத்தை நொறுக்கி ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்பளம் நடுவில் பைட் க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால பிரியாணி ஓரளவுக்கு அப்பளத்துக்கு இந்த பிரியாணி மேட்சாக தான் இருக்குது. அதனால தான் அப்பளம் கொடுக்குறாங்க போல். இங்கே என்ன செய்கிறாங்களோ இல்லையோ காலங்காத்தால் கிளம்பி கட்டாக அப்பளத்தை வறுத்து வச்சுருவாங்க பொழுது. என்ன கேட்டாலும் அப்பளம் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய ஹோட்டலில் இதே தான் நடக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே சாப்பிட்டதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நானுக்கு அந்த சிக்கனும் அதே மாதிரி பரோட்டாவுக்கு அந்த சிக்கனும் 2 விஷயம் பக்காவாக இருந்துச்சு. அதான் கைஸ் ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பில் கட்டிட்டு அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் டாட்டாவை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஒரு குரல். Fine. Welcome to Saudi Arabia. தேங்க்யூ Welcome. அவன்கிட்டலாம் பேசிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. அப்படியே பொடிநடையாக போட்டு வண்டிக்கு போயிட்டோம். வண்டி ஏறி இப்போ கிளம்ப வேண்டியதான். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். அப்படியே லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. According to 10 to